அம்மாச்சி ஒரு கதை சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு ஊர்ல 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க பேரு ராமு, சோமு. 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க. 2 பேரும் ஒன்னாவே போவாங்க, ஒன்னாவே பாடம் படிப்பாங்க, ஒன்னாவே சாப்பிடுவாங்க, விளையாடுவாங்க. இந்த மாதிரி 2 பேரும் எப்ப பார்த்தாலும் ஒன்னாவே இருந்தாங்க. ஜாலியா இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸா. ஒரு நாளைக்கு ராமு சொன்னா, காட்டுக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, வரியா அப்படின்னு கேட்டான். காடுன்னா பயங்கரமா இருக்கும்ல. சரின்னு 2 பேரும் போனாங்க காட்டுக்கு. அங்க பார்த்தா இது ஒரு கரடி வந்துட்டு, உடனே ராமு சோமு விழுந்தடிச்சுட்டு ஓடுறாங்க குடு 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 குடுன்னு. என்ன பண்ணிட்டா, சோமுக்கு தான் நல்லா மரம் ஏற தெரியும், ராமுக்கும் மரமே ஏற தெரியாது. அதனால என்ன செஞ்சிட்டான், சோமு கிடுகிடுன்னு ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்துட்டான். ராமுக்கு எந்த உதவியுமே அவன் செய்யல. ராமுக்கு என்னடா இவன் பாட்டுக்கு மரத்து மேல ஏறி உட்காந்துட்டானே, நம்ம என்ன செய்யறது, கரடியோ வந்துட்டு இருக்கு. சரின்னு ஒரு யோசனை வந்தது. டபக்குன்னு அப்படியே மயக்கமா இறந்துட்டா மாதிரி அப்படியே கீழே விழுந்துட்டான். உடம்பு கை காலெல்லாம் எதையுமே அசைக்கல, அப்படியே படுத்துட்டான். கரடி வந்து இப்படி அவனை பார்த்தது. என்னடா பையன் இறந்து போயிட்டான் போல இருக்கு, சரி நம்ம போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரடி திருப்பி போயிட்டு. அப்பதான் மரத்து மேல இருந்து சோமு இறங்கி வரான். டேய் என்னடா சொன்னுச்சு கரடி ஒன்னுட்ட அப்படின்னு ராமுவை பார்த்து கேட்டான். உடனே ராமு சொன்னா, ஆபத்து காலத்துல கைவிடுற ஃப்ரெண்ட்ஸோட நீ சேரவே சேராத அப்படின்னு கரடி சொன்னுச்சுரா. நீ என்ன விட்டுட்டு நீ மட்டும் கிடுகிடுன்னு மரத்து மேல ஏறிக்கிட்டல்ல, நான் என்ன செய்வேன்னு கூட நீ யோசிக்கவே இல்லை. நான் இனிமே உன்னோட ஃப்ரெண்டாவே இருக்க மாட்டேன்டா, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். ஒரு கஷ்டமான சமயத்துல நம்ம கூட இருக்கிறவங்கள கைவிடவே கூடாது. விட்டுட்டான சோம என்ன பண்ணா, அவன் தான் கிடுகிடுன்னு மரத்து மேல ஏறிட்டானே, தப்பு தானே அது. ஃப்ரெண்டை யாராவது விட்டுட்டு நம்ம மட்டும் வந்துருவோமா, அப்படிலாம் ஓடி வரவே கூடாது. அடுத்து வேற கதை நாளைக்கு. அம்மாச்சி ஒரு கதை சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு ஊர்ல 4 மாடு இருந்தது. 4 மாடும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். எங்க போனாலும் ஒன்னாதான் போவோம், ஒரே இடத்துலதான் இருக்கும். இப்படி சந்தோஷமா இருந்தது. காலம்பரை கிளம்பி காட்டுக்கு போகுங்க 4 பேரும். 4 மாடும் காலம்பரை அந்த புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பி சாயந்தரம் வந்துருங்க. ஒரு நாளைக்கு 4 மாடும் புல்லு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. பின்னாடி திரும்பி பார்த்தா சிங்கம். பயமாயிருச்சு 4 மாட்டு. அதான் 4 மாடு இருந்துல, பயப்படக்கூடாது. 4 மாடு சிங்கத்தை பார்த்து என்ன செஞ்சிச்சிங்க, கொம்பால அப்படியே முட்டி தூக்கி விட்டறிஞ்சிட்டுங்க 4 சேர்ந்து. சிங்கம் பயந்து ஓடியோ போயிட்டு. நம்ம ஒரு ஒயிட் கலர் மாதிரி வளர்க்கலாமா? வளர்க்கலாம். கொரோனா முடிஞ்சோன்னா மாடு வளர்க்கலாம். சிங்கத்துக்கு ஒரே வருத்தம் ஆயிடுச்சு. என்னடா மாட்டுக்கிட்ட போய் நம்ம தோத்துட்டோமே அப்படின்னு ஒரு நரி கிட்ட போச்சு. நரி இந்த மாதிரி 4 மாடு இருந்தது, நான் சண்டைக்கு போனேன், 4 மாடும் என்ன சேர்ந்து துரத்தி விட்டுட்டுங்க, என்ன பண்றது, எனக்கு ஒரே கவலையா இருக்கு, எனக்கு ஒரே ஷேமா இருக்கு அப்படின்னுச்சு. நரி சொன்னிச்சு, இவ்வளவுதானே விஷயம், நீங்க கவலைப்படாதீங்க சிங்கராஜா, இன்னும் ஒரே வாரத்துல நான் என்ன செய்யறேன்னு பாருங்க அப்படின்னுச்சு. அப்புறம் மறுநாளைக்கு காலம்புற மாடு எல்லாம் இற மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நரி அங்கேருந்து வந்தது. ஒரு மாடுகிட்டையும் இன்னொருத்தரை பத்தி தப்பா சொன்னுச்சு. அவங்க 4 பேர்கிட்டையும் ஒத்துமையே இல்லாதபடிக்கு 4 பேரையும் பிரிச்சுட்டு சண்டையை மூட்டி விட்டோன்னு 4 மாடு தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டுங்க. ஒன்னாவே இல்ல, இப்ப ஒத்துமையாவே இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்துட்டு 4 மாடு தனித்தனியா மேய்ஞ்சிச்சு. தனித்தனியா வீட்டுக்கு போவோம், தனித்தனியாவே திருப்பி காட்டுக்கு வரும். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்ததுங்க. இப்ப சிங்கத்துக்கு ரொம்ப வசதியா போச்சு. ஒரு மாடா அடிச்சு கொன்னு சாப்பிட்டுருச்சு. எப்ப சாப்பிட்டுச்சு? 4 மாடு தனித்தனியா இருந்தா எப்படி சண்டை போட முடியும்? நிறைய மாடு இருந்தா ஒத்துமையா இருந்தா சிங்கத்தோட சண்டை போடலாம். ஒத்துமை இல்லாம 4 மாடு தனித்தனியா இருந்ததுனால
ஒரு மாடா அது அடிச்சிருச்சு. கடைசியில 2 மாடு மட்டும் மிச்சம் இருந்ததா. அப்பதான் அந்த மாடுகளுக்கு புத்தி வந்தது. ஆஹா, நம்மள நரி பிரிச்சு விட்டுட்டு நம்ம நல்லபடியா ஒத்துமையா இருந்தோமே, இனிமேலாவது நம்ம தனித்தனியா இருக்க கூடாது, ஒன்னா இருக்கணும் அப்படின்னு 2 மாடும் ஒன்னாயிருச்சு. சிங்கம் வந்தது பாரு, உடனே 2 மாடு சேர்ந்து கொம்பால அதை தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு. சிங்கமையா? ஆமா. அதனால ஒத்துமையா இருந்தாதான் நமக்கு நல்லது, நம்ம வளர முடியும். கீழே விழுந்து சிங்கம் ஓடியோ போயிட்டு திருப்பி மாடுங்கள்லாம் ஒத்துமை ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு புரிஞ்சிருச்சு. சிங்கமும் நரியும் ஓடியோ போயிட்டுங்க. சண்டை போடக்கூடாது, அது ரொம்ப தப்பு. எப்போதும் ஒத்துமையா இருந்தாதான் எல்லா விஷயத்துக்குமே நல்லது அப்படின்னு மாடுகளுக்கு புத்தி வந்தது. அடுத்து வேற கதை நாளைக்கு. அம்மாச்சி, ஒரு கதை சொல்லுங்க ப்ளீஸ். காட்டுல சிங்கமும் நரியும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. சிங்கம் சொன்னிச்சு, அடுத்த வாரம் எனக்கு பர்த்டே வருது, நீ காட்டுல இருக்கிற எல்லாரையும் வர சொல்லு அப்படின்னு சிங்கம் சொன்னிச்சு. உடனே நரி சொன்னிச்சு, சரி சரி சிங்கராஜா, நான் சொல்லிடுறேன் அப்படின்னுச்சு. நரி எல்லார்ட்டையும் போய் அடுத்த வாரம் நம்ம சிங்கராஜாவுக்கு பர்த்டே வருது அப்படின்னு எல்லார்ட்டையும் சொன்னிச்சு. யானை, நரி, கரடி, குரங்கு, மயில் எல்லார்ட்டையும் சொன்னிச்சு. பர்த்டேவும் வந்துருச்சு. பர்த்டேக்கு போனா ஏதாவது கிஃப்ட் எடுத்துட்டு போகணுமே. யானை அது கரும்பு தோட்டத்துக்கெல்லாம் போகணுமே, நிறைய கரும்பு எடுத்துட்டு வந்தது. கரடி நிறைய தேன் எடுத்துட்டு வந்தது. குரங்கு இருக்குல்ல, அது வாழைத்தோப்புக்கு நிறைய போகும், நிறைய வாழைப்பழம். இப்படி எல்லாரும் ஆளாளுக்கு கையில ஒண்ணு எடுத்துட்டு வந்தாங்க. இப்படி எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு பரிசு எடுத்துட்டு வந்தாங்க. அங்க ஒரு குயில் உட்கார்ந்து இருந்தது மரத்துல. எல்லாரும் போறாங்க, குயில் மட்டும் உட்கார்ந்துருக்கு. எல்லாரும் கேக்குறாங்க, குயில நீ ஏன் வரல பார்ட்டிக்கு அப்படின்னு. குயில் சொல்லுது, என்னட்ட கிஃப்ட் ஒண்ணுமே இல்ல, இருந்தாலும் நான் வருவேன் பார்ட்டிக்கு அப்படின்னுச்சு. எல்லாரும் கிஃப்ட் ஒண்ணுமே இல்லைன்னா எல்லாரும் குயில கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சும்மா வருதான்ப்பா குயிலு அப்படின்னு. எல்லாரும் சிங்கராஜா குகைக்கு போயிட்டாங்க. எல்லாரும் சிங்கராஜாட்ட போய் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. சிங்கம் எல்லாருக்கும் கொண்டு வந்த கிஃப்ட்டுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொன்னுச்சு. தேங்க்ஸ் சொல்லணும்ல கிஃப்ட் கொடுத்தா. அப்பதான் பாத்துச்சு, ஒரு ஓரமா குயில் உட்கார்ந்து இருந்தது. நீ ஏன் ஓரமா உட்காந்துருக்க, வா அப்படின்னு கேட்டுச்சு. நான் கிஃப்டும் கொண்டு வரல சிங்கராஜா, அதுக்கு பதிலா நான் நல்லா பாடுவேன், பார்ட்டியில நான் ஒரு பாட்டு பாடுறேன்னுச்சு. எல்லாம் சிரிச்சாங்க. கிஃப்ட் ஒன்னும் எடுத்துட்டு வரலையா, பாட்டு பாடுதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சிங்கராஜாவுக்கு ஒரே கோவமா வந்தது. எல்லாரும் பேசாம இருங்க, குயில் பாடட்டும் அப்படின்னுச்சு. குயில் பாடுச்சு பாரு, அவ்வளவு அருமையா பாடுச்சு. நீ குயில் பாட்டு கேட்டிருக்கியா? என்ன பாட்டு? கூன்னு அவ்வளவு அழகா பாடும்டா குயில். பர்த்டேல எல்லாரும் குயில் பாட்டை கேட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அவ்வளவு அழகா பாடுதே குயில் அப்படின்னு சிங்கராஜா சொன்னாரு. இன்னைக்கு வந்த பரிசுலயே எது பெஸ்டா இருக்குன்னா உன்னோட பாட்டு தான். உன்னோட பாட்டை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, தேங்க்ஸ் உனக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னாரு சிங்கராஜா. என்ன தெரியுமா, எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு இனிமே யாரையும் எந்த காரணத்துக்காகவும் கிண்டல் பண்ண கூடாது, எல்லாரும் குயில்கிட்ட சாரி கேட்டுக்குங்க அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் குயில்கிட்ட போய் சாரிப்பா அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் வீட்டுக்கு போனாங்க. சிங்கராஜா மட்டும், சிங்கராஜா வீட்டுக்குள்ளேயே இருந்தது. அடுத்து வேற கதை நாளைக்கு. அம்மாச்சி, ஒரு கதை சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு ஊர்ல ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு ராமுன்னு ஒரு பையனும் ஒரு குட்டி பாப்பாவும் இருந்தாங்க. ராமு இருக்கானே, அவன் சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டான். வெளியில போயிட்டு வந்தா கை கால் மூஞ்செல்லாம் கழுவணும்ல, அவன் கழுவவே மாட்டான். இப்பெல்லாம் கொரோனா டயத்துல என்ன செய்யணும்னு சொல்லி இருக்காங்க, வெளியில இருந்து போயிட்டு வந்தா கை கால் மூஞ்செல்லாம் கழுவணும், சோப் போட்டு கழுவிட்டு தான் உள்ளர போகணும், பிறந்தா சாப்பிடணும்னு சொல்லி இருக்காங்க. ஆனா அந்த ராமு என்ன செய்வான்,
கை காலையே கழுவ மாட்டான். முட்டை சாப்பிடு, காய்கறி சாப்பிடுன்னா சாப்பிட மாட்டான். உங்க அம்மாவுக்கு ஒரே கவலையா இருந்தது. அந்த ராமு கை கழுவ மாட்டேங்கிறானே, வெளியில போகாதடா அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். வெளியில விளையாட போயிடுவான். பக்கத்து வீட்டுக்கு போறேன், அந்த மாமா வீட்டுக்கு போறேன், இந்த மாமா வீட்டுக்கு போறேன், இந்த அத்தை வீட்டுக்கு போறேன் அப்படின்னு ஓடி போயிடுவான். ஒரு நாளைக்கு என்னாச்சு, ராமு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த வயிற்று வலிக்குதுங்கிறான். என்ன செய்யுது? உங்க அம்மாவுக்கு பயமாயிட்டு. கரோனா டயத்துல டாக்டரும் இருக்க மாட்டாங்கல்ல, எப்படி அப்புறம் போறது? அவனை எப்படி டாக்டர்கிட்ட காமிக்கிறது? அவங்க அம்மா என்ன செஞ்சாங்க, அவங்க ஃபேமிலி டாக்டர் இருக்காங்க, அவங்களோட போன் நம்பர் இருந்தது. போன் பண்ணாங்க. போன் பண்ணோன்னா டாக்டர் எடுத்தாரு. என்னம்மா வேணும் அப்படி கேட்டாரு. கவலையா சொன்னாங்க, எங்க பையன் ராமுக்கு வயிற்றெல்லாம் வலிக்குதுன்னு சொல்றான், என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டாங்க. அப்புறம் டாக்டர் சொன்னாரு, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க ராமுகிட்ட போனை கொடுங்க அப்படின்னாரு. ராமுகிட்ட போனை கொடுத்தோன்னே ராமு என்ன சொன்னா, குட் ஈவினிங் டாக்டர் அப்படின்னா. ராமு சொன்னாரு, நீ தினம் 2 வேளை குளிக்கிறியா? குளிக்கிறேன் டாக்டர். வெளியில விளையாட போறியா? ஆமா விளையாட போறேன். விளையாடிட்டு வந்தோடனே கை கால்லாம் கழுவுறியா? நல்ல சோப் போட்டு. கழுவுறது இல்ல டாக்டர், அதுதான் உனக்கு இருமல் வருது. அந்த அழுக்கு கையோட சாப்பிடுறதுதான் வயிற்று வலிக்குது. உங்க அம்மா பாத்தியா எப்படி கவலைப்படுறாங்கன்னு. நீ இனிமே விளையாடிட்டு வந்தோடனே வாசல்ல அம்மாவை ஒரு வாளியில தண்ணி வைக்க சொல்லி தண்ணி நல்ல சோப் போட்டு கை காலு கழுவணும், இதெல்லாம் செய்வியா அப்படின்னு கேட்டாரு. ராமு சொன்னா, செய்றேன் டாக்டர் அப்படி சொன்னான். அவங்க அம்மா கிட்ட சொன்னாரு டாக்டர், இதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, அவன் தூசியில அலர்ஜியா இருக்கும், அதனால இருமி இருப்பான், அழுக்கு கையோட வாயில வச்சிருப்பான் கையெல்லாம், அதனால வயிற்று வலிச்சிருக்கோம். நான் அவன்கிட்ட எல்லா அட்வைஸும் பண்ணிட்டேன், இனிமே அவன் சுத்தமாவும் ஜாகிரதையாவும் இருப்பான் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் அம்மாவுக்கு சந்தோஷம் வந்தது. அப்பா சந்தோஷமா இல்லையா? அப்பாவும் சந்தோஷமா தான் இருந்தாரு. ராமு அம்மா கிட்ட வந்து, கவலைப்படாதீங்கம்மா, ஐம் சோ சாரிம்மா, இனிமே நான் கையை நல்லா கழுவுவேம்மா. அம்மாவுக்கும் சந்தோஷம், ராமுக்கும் சந்தோஷம். அடுத்து வேற கதை நாளைக்கு. அம்மாச்சி ஒரு கதை சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு காட்டுல பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்துல ஒரு காக்கா இருந்தது. அப்பா காக்கா அம்மா காக்கா முட்டை போட்டுச்சு. அம்மா காக்கா முட்டைய பத்திரமா வச்சிருக்கோம். அம்மாவும் அப்பாவும் வெளியில போயிடும், முட்டை பத்திரமா இருக்கும். ஒரு நாளைக்கு என்ன செஞ்சுச்சு, காக்கா வெளியில இருந்து உள்ளர வந்தோன்னா மரத்து மேல ஏறி எங்கடா நம்ம முட்டைன்னு பாத்துச்சு. முட்டையே காணும். யாரு முட்டையை எடுத்திருப்பா? சிங்கம்லாம் முட்டையை எடுக்காது. யாருக்கு முட்டை சாப்பிட ரொம்ப பிடிக்கும்? பாம்புக்கு. பக்கத்துல ஒரு புத்து இருந்தது. அந்த புத்து தான் பாம்போட வீடு. அதுல இருந்து மெதுவா காக்கா வெளியில போனோன்னு மரத்து மேல ஏறி முட்டையெல்லாம் சாப்பிட்டுச்சு. 2 நாளைக்கு ஒரு தடவை காக்கா முட்டை போட்டு வச்சிரும். அப்புறம் காக்கா எல்லாம் வெளியில போன அப்புறம் மெதுவா திருட்டுத்தனமா வந்து எல்லாரும் இருக்காங்களான்னு பாத்துட்டு டப்பக்குன்னு முட்டைய சாப்பிட்டு போயிடும். காக்காவுக்கு இது தெரியவே இல்லை, யாரு முட்டைய எடுக்கிறான்னு காக்காவுக்கு தெரியவே இல்லை. பாவம், அது ரொம்ப கவலையாயிடுச்சு. அம்மாவுக்கு ஒரே கவலை, என்னடா எப்ப பார்த்தாலும் நம்ம முட்டைய யாரோ எடுத்துக்கிறாங்களே. அப்புறமா என்ன செஞ்சிச்சு, அப்பா காக்கா வந்து, நீ கவலைப்படாத, நான் இன்னைக்கு வெளியில போகல, நான் இங்கே இருக்கேன், யாரு வந்து நம்ம முட்டையை எடுக்கிறான்னு பாக்குறேன் அப்படின்னுச்சு. சரின்னு வெளியில போற மாதிரி போயிட்டு மரத்து மேலேயே உட்கார்ந்து இருந்தது. யாரு முட்டையை எடுக்க வரா அப்படின்னு பாத்துட்டே இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பெரிய பாம்பு மரத்து மேல வந்தது. வந்து அந்த முட்டையை டபக்கு டபக்குன்னு எடுத்து சாப்பிட்டு போயிட்டு. அப்பதான் காக்காவுக்கு தெரிஞ்சுது, அடாடா இந்த பாம்புல முட்டைய சாப்பிடுது, நம்ம எப்படி பாம்பை எதுக்குறது, எதிர்த்து எப்படி சண்டை போடுறது? காக்காவும் பாம்பும் சரியாகுமா சண்டை போடுறதுக்கு? பாம்போட பாம்பு தான் சண்டை போட முடியும், காக்கா எப்படி சண்டை போட முடியும்? பாவம் காக்கா அப்படியே வருத்தப்பட்டுச்சு. என்னடா பண்றதுன்னு அதுக்கு ஒரே கவலை. ராத்திரி ஃபுல்லா தூங்காம யோசிச்சுட்டே இருந்தது. அப்பதான் அதுக்கு ஒரு ஐடியா வந்தது. காலம்பரை எந்திரிச்சு பக்கத்தாப்புல ஒரு குளம் இருக்கும், பெரிய குளம். அந்த குளத்துல டெய்லி ராஜாவோட பொண்ணு இருக்கால, ஒரு குட்டி பொண்ணு, அந்த பொண்ணு குளிக்க வருவா. ராஜா வீட்டுல இருந்து எல்லாரும் வருவாங்க. இது என்ன செஞ்சிச்சு காக்கா, ராஜாவோட பொண்ணு அவளோட செயின் எல்லாம் கயட்டி மேல வச்சுட்டு குளிக்க போவா. காக்கா போய் ராஜாவோட பொண்ணு செயின் கயட்டி வச்சிருக்கால,
இந்த செயினை டப்பாக்குன்னு தூக்கிட்டு ஓடியோ பறந்து வந்துட்டு பின்னாடியே அந்த படை வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் அப்படியே துரத்திக்கிட்டு வர்றாங்க காக்காவை. காக்கா என்ன செஞ்சிச்சு, அந்த செயினை கொண்டு போய் அந்த பாம்பு இருக்குல்ல, புத்து பாம்பு வீடு, அதுல போட்டுருச்சு. இந்த படை வீரர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்தாங்களா, புத்துக்குள்ள செயின் கிடைக்கிறதா பார்த்தாங்க. செயினை எடுக்க போனாங்க. பாம்பு வெளியில வந்துதா, சீறிக்கிட்டே வந்தது பாம்பு. பாம்பு அடிச்சு தூக்கி போட்டுட்டாங்க. தூக்கி போட்டுட்டாங்க. செயினை எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ காக்காவுக்கு என்னாச்சு, ரொம்ப சந்தோஷம். அப்பா பாம்பு ஒழிஞ்சுது. இனிமே நம்ம முட்டைய யாரும் சாப்பிடவே மாட்டாங்க. நம்ம அழகா முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கலாம். காக்காவுக்கு சந்தோஷம். அடுத்து வேற கதை. அம்மாச்சி ஒரு கதை சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு நாளைக்கு ராமுவோட அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ராமு சொன்னா, மாமா எனக்கு போர் அடிக்குதுமா, ஏதாவது செய்யணுமா அப்படி சொன்னான். ராமுவோட அம்மா சொன்னாங்க, போய் சைக்கிள் விளையாடு. இவன் சைக்கிள் எடுத்துட்டு போவானா, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி வந்துருவான். போதுமா சைக்கிள் ரவுண்ட் அடிச்சது அப்படின்னு சொல்லிடுவான். சரின்னு அம்மா சொல்லுவாங்க, கிரிக்கெட் விளையாடு. இவன் பேட்டையும் பாலையும் எடுத்துட்டு போவானா, கொஞ்ச நேரம் விளையாடிட்டு திருப்பி வந்துருவான். அம்மா நான் ஃபுட்பால் விளையாட போறேன். சரி நான் அம்மா ஃபுட்பால் எடுத்து கொடுப்பாங்க. திருப்பி வேற எதையாவது எடுத்துட்டு போவோம். நாள் ஃபுல்லா இதே மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தான் பாரு. ஒரு நாளைக்கு அம்மா சொன்னாங்க, ராமு நான் உனக்கு செடியெல்லாம் எப்படி வளர்க்கறதுன்னு சொல்லி தரேன், நீ எல்லா செடிக்கும் தினம் தண்ணி ஊத்தணும்னு சொன்னாங்க. அப்புறம் அம்மா என்ன செஞ்சாங்க, நம்ம வீட்டுல தேங்காய் திருவுறோம்ல, கொட்டாங்கச்சி எவ்வளவு பெருசு இருக்கும்ல, அத போல ஒரே மாதிரி 6 கொட்டாங்கச்சி எடுத்துட்டு வந்தாங்க. எவ்வளவு, 1 2 3 4 5 6 கொட்டாங்கச்சி எடுத்துட்டு வந்தாங்க. ராமு கிட்ட போய் கொட்டாங்கச்சிலையும் மண் எடுத்துட்டு வா அப்படி சொன்னாங்க. ராமுக்கு ஒரே சந்தோஷம், ஐயோ அம்மாவே மண்ல விளையாட சொல்றாங்களேன்னு போய் 6 கொட்டாங்கச்சிலையும் மண் எடுத்துட்டு வந்தான். அப்புறம் என்ன செஞ்சாங்க, 6 கொட்டாங்கச்சிலையும் ராமுவ தண்ணி ஊத்துன்னு சொன்னாங்க. தண்ணி ஊத்துனா ராமு ஒரு கொட்டாங்கச்சிலையும் துளசி, வெத்தலை, கொத்தமல்லி ஒரு விதையா போட்டாங்க. போட்டு தம்பியோட போட சொன்னாங்க. ராமு தான் போட்டான் எல்லாத்துலயும். அப்புறம் வெந்தயம் எல்லாத்துலயும் ஒண்ணு போட்டுட்டு வந்தான். 6 கொட்டாங்கச்சி. அவன் என்னன்னா 1 2 3 என்னென்ன போட்டாங்க அம்மா, கொத்தமல்லி, துளசி, அப்புறம் என்ன நீ சாப்பிடுவிய புதினா, எல்லாம் சளிக்கு சாப்பிடுவதானே, அதெல்லாம் போட்டாங்க. காலம்பரை சொல்லிட்டாங்க ராமு கிட்ட, தினம் காலம்பரை எந்திரிச்சு இந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தணும்னு. ராமு காலம்பரை எந்திரிச்சு எல்லா கொட்டாங்கச்சிக்கும் தண்ணி ஊத்துவான். தினம் செடி வளர்ந்துட்டான்னு பாப்பான். இப்ப ராமுவுக்கு நேரமே இல்ல. முதல்ல எல்லாம் போர் அடிக்குதுன்னு சொன்னான்ல, இப்ப நேரமே இல்ல. தினம் தண்ணி ஊத்துறதும் செடி வளர்க்கறதும் அத நல்லா பாத்துக்கிறதும் ரொம்ப ஜாலியாயிருச்சு ராமுவுக்கு. ராமு பாத்துட்டு அம்மாவுக்கும் சந்தோஷம். அடுத்து வேற கதை நாளைக்கு. அம்மாச்சி ஒரு கதை சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு காட்டுல ஒரு மான் இருந்தது. தினம் அது அழகா உங்க ஃப்ரெண்டுங்களோட போய் புல்லு மெஞ்சிட்டு வரும். இதை எப்போதும் ஒரு புலி பார்த்துக்கிட்டே இருந்தது. எப்படியாவது அந்த மானை அடிச்சு தின்னுடணும் அப்படின்னு அதுக்கு ரொம்ப ஆசை. தினமும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தது. ஒன்றும் நடக்கல. ஒரு நாளைக்கு என்ன செஞ்சிச்சு, மெதுவா மான் வெளியில போயிருக்கும்ல இறை மேயறதுக்கு, அந்த டைமா பார்த்து மானோட வீட்டுக்குள்ள மான் வந்தோடனே நம்ம அடிச்சு சாப்பிட்டுருவோம். நம்ம உள்ள இருக்கிறது மானுக்கு தெரியாது. உள்ள இருக்கிறது எப்படி தெரியும் மானுக்கு, மான் தான் போயிட்டு புல்லு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குல்ல. சாயந்தரம் ஆச்சு. புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு மான் திரும்பி வந்தது. கதவு திறந்திருக்கு. என்னடா அது, நம்ம போகும்போது கதவை சாத்திட்டு தானே போனோம், இப்ப எப்படி கதவு திறந்திருக்கு? யாராவது உள்ள போயிருப்பாங்களோ? யார் போயிருப்பா அப்படின்னு அதுக்கு ஒரே யோசனை. உள்ள போகவும் பயமா இருக்கு அதுக்கு. இப்படி யாரு உள்ள இருக்காங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? டைகர் உள்ள போயிருக்கு. ஆனா மானுக்கு தெரியலையே. அப்புறமா ஒரு ஐடியா செஞ்சிச்சு. வீடே நான் எப்போ சாயந்தரம் திரும்பி வந்தாலும் நீ வா அப்படின்னு சொல்லுவில்ல, இப்ப ஏன் சொல்லாம பேசாம இருக்க அப்படின்னுச்சு. உள்ள இருக்கிற புள்ளிக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா வீடு பேசுமா, வீடு எப்படி வாவான்னு சொல்லும்? இப்ப இது மானோட வீடு வாவான்னு சொல்லும் போல இருக்கு. அதுக்கு ஏன் வம்பு, பேசாம நம்மளே வாவான்னு சொல்லிடுவோம்
அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிச்சு இது, மானே வா வா வீட்டுக்கு வா, உள்ள வா, ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கலாம் அப்படின்னுச்சு பாரு. மானுக்கு என்ன உண்மை என்ன புரிஞ்சு போச்சு. உள்ளுக்குள்ளர யாரோ இருக்காங்க, புலிதான் இருக்காங்க, புலிதான் இப்ப பேசுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருச்சு. எடுத்துச்சு பாரு ஓட்டம், ஓடியோ போச்சு. அது ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஓடி போச்சு மானு. புலிக்கிட்டே இருந்து தப்பிச்சிருச்சு அதோட புத்திசாலித்தனத்தினால. அதுதான் கேட்டுச்சுல்ல, வீடே என்ன வாவான்னு கூப்பிடுவியே, இன்னைக்கு ஏன் கூப்பிடலன்னு கேட்டுச்சுல. எங்கேயாவது வீடு பேசுமா? உடனே புலி அதை நம்பிட்டு வீடு மாதிரியே அது வா வா அப்படின்னு கூப்பிட்டுச்சுல. அதுல இருந்து கண்டுபிடிச்சிருச்சு உள்ளர புலி இருக்கு, புலிதான் இப்ப நம்மள கூப்பிட்டது அப்படின்னு தெரிஞ்சிட்டு மானுக்கு. தப்பி ஓடியோ போச்சு. ஆமா, புளி அப்புறம் எப்படி சாப்பிடுவோம்? புளி ஏமாந்து போச்சு. புளி முட்டாள் புளி. அடுத்து வேற கதை நாளைக்கு. அம்மாச்சி ஒரு கதை சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு ஊர்ல ஒரு காடு இருந்தது. அந்த காட்டுல ஒரு புலி இருந்தது. இல்ல புலின்னே வச்சுக்குவோம், இது அப்புறமா சிங்கம் கதை. இந்த புலி என்ன செஞ்சுச்சு, பாக்குற ஆடு மாடு மானு எல்லாத்தையும் அடிச்சு அடிச்சு சாப்பிடும். ரொம்ப மோசமான புலி. ஒரு நாளைக்கு அது இப்படி காலம்பரை நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு வேட்டைக்காரங்க கூண்டு மாதிரி செஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த கூண்டுல மாட்டிக்கிட்டு என்ன செய்யறதுன்னே தெரியல, அதுக்கு பயப்படுது. சரி யாராவது வந்தா கூப்பிடுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது. அப்பதான் ஒரு மான் வந்தது, நல்ல அழகான மான். அந்த மான் இந்த புளிய பார்த்தோன்னே, என்னடா கூண்டுக்குள்ள புளி இருக்கே அப்படின்னு கிட்டக்க வராம அப்படி கொஞ்சம் நவந்து போச்சு. என் புளி மான் மான் இங்க வா இங்க வா அப்படின்னு கூப்பிடுச்சு. என்ன வேணும் அப்படின்னு வந்து கேட்டோன்னா, தயவு செஞ்சு இந்த கூண்டை திறந்து விடுப்பா அப்படின்னுச்சு. என் மானுக்கு பயம். இந்த புளி கெட்ட புளி தானே, மோசமான புளி தானே, இத போய் நம்ம கூண்டை திறந்து விட்டா நம்மள பவுன்னு பிடிச்சுக்கும்ல. மான் சொன்னுச்சு, நான் திறந்தே விட மாட்டேன், நீங்க திறந்தா ஃபர்ஸ்ட் என்னதான் பிடிச்சுக்குவீங்க, நான் போறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிச்சு. புலி கெஞ்சினுச்சு, ஐயோ நான் அப்படி செய்யவே மாட்டேன், யாராவது உதவி செஞ்சவங்களை கொல்லுவாங்களா, நீ இந்த நிமிஷம் இந்த கூண்டை திறந்து விடு, நான் வேற எங்கேயாவது ஓடி போயிடுறேன், கண்டிப்பா உன்னை நான் தொடவே மாட்டேன், உன்னை பிடிக்கவே மாட்டேன், உன்னை சாப்பிடவே மாட்டேன். மானுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, ஒரே குழப்பமா இருந்தது. புலி சொன்னிச்சு, ப்ராமிஸ் பண்றேன் நான் உன்னை கடிக்கவே மாட்டேன் அப்படின்னுச்சு. இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், இந்த ஒரு தடவை மட்டும் எனக்கு இந்த உதவி செய்ய அப்படின்னுச்சு. மானு கூண்ட திறந்துச்சு, வெளியில புலி வந்துச்சு. புலி வந்தோடனே என்ன செஞ்சுச்சு, எதிர்த்தாப்புல மானை போய் பாவு அப்படின்னு கடிச்சுது. கடிக்கலன்னு சொன்னிச்சுல, அதுக்கு அது சொன்னிச்சு, காலம்பரில இருந்து நான் கூண்டுல கிடக்கேன், ஒரே பசி எனக்கு, உன்னை சாப்பிடாம நான் என்ன செய்யறது அப்படின்னுச்சு. மான் சொன்னிச்சு, நீ நான் கடிக்கவே மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணதானே, அதனாலதானே நான் கூண்டை திறந்து விட்டேன், நீ இந்த மாதிரி செய்யலாமா, நான் உனக்கு உதவி செஞ்சேனே அப்படின்னுச்சு. முடியவே முடியாதுன்னு புலி, அது திங்க போகுது. அப்ப அந்த பக்கமா ஒரு மனுஷன் வந்தான். என்ன இங்க பிரச்சனை, என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன் மான் அழுதுட்டு இருக்குன்னு கேட்டான். மான் சொன்னிச்சு, கூண்டுல புலி மாட்டிக்கிட்டு நான் தான் திறந்து விட்டேன், உதவி செஞ்ச என்னையே கடிக்க பாக்குது, இது நியாயமா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே மனுஷன் சொன்னா, உன்னை யாரு திறந்து விட சொன்னிச்சு, புலியோட சுபாவம் மானை கடிக்கிறது சாப்பிடுறதுதான் அப்படின்னுச்சு. இல்ல ப்ராமிஸ் பண்ணிச்சு, அதனாலதான் நான் திறந்து விட்டேன். மனுஷனா யோசிச்சான், என்ன செய்யறது என்ன சொல்றது அப்படின்னு. புலி சொன்னிச்சு, மனுஷன் நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் அப்படின்னு. மனுஷன் சொன்னான், புலி எங்க இருந்தது அப்படின்னு கேட்டா. கூண்டுக்குள்ள இருந்தது. கூண்டுக்குள்ள புலி இருந்ததா, என்னால நம்பவே முடியலையே, நீ போய் சொல்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா மானை பார்த்து. இல்ல இல்ல ப்ராமிஸா புலி கூண்டுக்குள்ளதான் இருந்தது. உடனே புலி சொன்னிச்சு, இங்க பாரு நான் வேணா கூண்டுக்குள்ள போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூண்டுக்குள்ள போய் காமிச்சிச்சு. உடனே அதை சத்தி பூட்டிட்டாங்க. திருப்பி கூண்டுக்குள்ள போயிட்டு புலி. மனுஷன் சொன்னா, உதவி செஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி உபத்திரவம் கொடுக்கவே கூடாது, நீ கூண்டுக்குள்ளேயே கடை, அதான் உனக்கு பனிஷ்மெண்ட். மனுஷன் சொன்னான், மனுஷனை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்ங்க, என்ன நல்ல நேரத்துல காப்பாத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடியோ போச்சு. இந்த கெட்ட எண்ணமுள்ள புலி கூண்டுக்குள்ளேயே கிடந்தது. அடுத்து வேற கதை நாளைக்கு. அம்மாச்சி ஒரு கதை சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு ஊர்ல
ஒரு பசுமாடு இருந்தது. பசுமாடுக்கு கண்ணுக்குட்டி எல்லாம் இருந்தது. 2 கண்ணுக்குட்டி. எதுக்கு? பசுமாடு என்ன செய்யும்? தினம் காட்டுக்கு போய் புல்லு மேய்ஞ்சிட்டு வரும். வீட்டுக்கு வந்து கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கும், நல்லா ரெஸ்ட் எடுக்கும், மறுநாளைக்கு திரும்பி போகும். இப்படியே பண்ணிட்டு இருந்தது. ஒரு நாளைக்கு காலம்புற காட்டுக்கு புல்லு சாப்பிட போகும்போது ஒரு சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு, சிங்கம் சொன்னிச்சு, பயங்கர பசியா இருக்கேனா, உன்னை இப்ப போய் அடிச்சு சாப்பிட போறேன்னுச்சு. மாடுக்கு ஒரே பயம். சிங்கராஜா சிங்கராஜா, என்னை தயவு செஞ்சு வீட்டுக்கு விடுங்க. வீட்டுல என்னை எதிர்பார்த்துக்கிட்டு என்னோட குழந்தைங்க 2 கண்ணுக்குட்டிங்க 2 வீட்டுல இருக்கும், என்னை விட்டுடுங்க சிங்கராஜா அப்படின்னுச்சு. சிங்கராஜா சொன்னிச்சு, நான் உன்னை இப்ப விட்டேன்னா நீ எப்படி திரும்பி வருவ? எனக்கு இப்ப பசிக்கு நான் உன்னை சாப்பிட போறேன், நான் உன்னை திரும்பி போக விடவே மாட்டேன் அப்படின்னுச்சு. மாடு கெஞ்சி கேட்டுச்சு, நான் பொய்யே சொல்லல சிங்கராஜா, இது வரைக்கும் நான் பொய்யே சொன்னதில்லை, என்னை எப்படியாவது வீட்டுக்கு விடுங்க. என் கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்துட்டு அதுகிட்ட நான் இனிமே திரும்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டு அதை யார்கிட்டையாவது ஒப்படைச்சிட்டு நான் திரும்பி கண்டிப்பா வந்துருவேன்னுச்சு. சிங்கத்துக்கா ஒரே குழப்பம். இது என்னடா இப்படி சொல்லுதே, திரும்பி வருமா, நமக்கோ பசிக்குது பயங்கரமா அப்படின்னுச்சு. மாடு சொன்னிச்சு, யோசிக்காதீங்க, நான் கண்டிப்பா வருவேன், என் குழந்தைங்க என்னை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க தானே. சிங்கம் யோசிச்சுது, சரி போயிட்டு வா, சாயந்தரம் ஆகிறதுக்குள்ள நீ திரும்பி வரணும், இதே இடத்துல நான் உட்காந்துட்டு இருப்பேன். சரி, ரொம்ப நன்றி சிங்கராஜா, நான் கண்டிப்பா திரும்பி வருவேன் அப்படின்னு சொன்னிச்சு. வீட்டுக்கு போச்சு. வீட்டுக்கு போய் கண்ணுக்குட்டிகிட்ட எல்லாம் பால் கொடுத்துச்சு. பால் கொடுத்துட்டு சொன்னிச்சு, நான் இனிமே வரமாட்டேன், நான் காட்டுக்கு போறேன், நீ வந்து இந்த வீட்டு எஜமானர்கிட்ட எல்லாரும் நல்லபடியா இருங்க, இந்த வீட்டு எஜமானர் உன்னை நல்லா பாத்துக்குவாரு, உங்க 2 பேரையும், நீங்க 2 பேரும் நல்ல பிள்ளைங்களா இருங்க, காட்டுக்கு மட்டும் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புது. இது சொல்லிக்கிட்டு இருந்தத அந்த வீட்டு எஜமானர் கேட்டாரு. எஜமானர் கேட்டுட்டு என்ன செஞ்சாரு, எங்கே போற நீ அப்படின்னு கேட்டாரு. நான் காட்டுக்கு போறேன், சிங்கத்துக்கிட்ட நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன், நான் போகணும் அப்படின்னுச்சு. போகாத, உனக்கு பதிலா நான் போறேன் அப்படிங்கிறாரு எஜமானரு. இல்லவே இல்ல, நீங்கெல்லாம் இருங்க, என் குழந்தைங்களை பாத்துக்கங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு வேகமா காட்டுக்கு போனா சிங்கத்துக்கு முன்னாடி கண்ணுக்குட்டி நிக்குது, எஜமானர் நிக்கிறாரு, எல்லாரும் அங்க இதுக்கு முன்னாடி போயிட்டாங்க. சிங்கத்துக்கு ஒரே குழப்பம், என்னடா இவ்வளவு பேர் வந்து நிக்கிறாங்களே அப்படின்னு. கண்ணுக்குட்டி சொல்லுது, எங்க அம்மாவை சாப்பிட்றாத, என்ன சாப்பிடு அப்படிங்குது. எஜமானர் சொல்றாரு, ஷோ மாடையும் சாப்பிட வேணாம், கண்ணுக்குட்டியையும் சாப்பிட வேணாம், எனக்கு வயசாச்சு, இனிமே என்னால ஒரு பிரயோஜனமும் இல்ல, நீ என்ன எடுத்துக்கோ, பசுமாட்டையும் கண்ணுக்குட்டியையும் வீட்டுக்கு அனுப்பிடு அப்படிங்கிறாரு. பசுமாடு சொல்லுது, வேண்டவே வேண்டாம், நான் தானே உனக்கு வாக்குறுதி கொடுத்தேன், நீ என்னதான் சாப்பிடணும் அப்படிங்குது. சிங்கத்துக்கு தர்ம சங்கடமா போயிடுச்சு. 3 பேரும் இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்களே, நான் அவங்க 3 பேரையுமே சாப்பிடல, 3 பேருமே வீட்டுக்கு நிம்மதியா போய் சேருங்க, ஆனா இனிமே காட்டு பக்கம் மட்டும் வந்துடாதீங்க அப்படின்னு சொன்னிச்சு. 3 பேரும் வீட்டுக்கு கிளம்பி போய் சேர்ந்துட்டாங்க. அன்னையிலேருந்து பசுமாடெல்லாம் காட்டுக்கு போறதே கிடையாது. டொமஸ்டிக் அனிமல் ஆக்கிட்டாங்க பசுமாடெல்லாம். அடுத்து வேற கதை நாளைக்கு. அம்மாச்சி ஒரு கதை சொல்லுங்க ப்ளீஸ். ராஜா ஹரிச்சந்திரன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் பொய்யே பேச மாட்டாரு. ஹரிச்சந்திர மகாராஜான்னா எல்லாருக்குமே தெரியும், அவ்வளவு பெரிய மகாராஜா. அவருக்கு ஒரே ஒரு பையன், அவன் பையன் பேரு லோகிதாசன் பேரு, அவங்க ஒய்ஃப் பேரு சந்திரமதி. இவர் பொய் பேச மாட்டார்ல, அதை பார்த்து ஒரு சாமியார், நான் எப்படியாவது பொய் பேச வைக்கிறேன் பாரு அப்படின்னு எல்லாத்தையும் சேலஞ்ச் விட்டாரு. மகாராஜா ஹரிச்சந்திரர்கிட்ட வந்தாரு. உபச்சாரம் நல்லா பண்ணாங்க. அப்புறம் அந்த சாமியார் கேட்டாரு, மகாராஜா எனக்கு உன்னோட நாட்டை கொடு அப்படின்னு கேட்டாரு. நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு நாட்டை. அந்த நாட்டை விட்டு
ஹரிச்சந்தர் பையன் அவரோட ஒய்ஃப் 3 பேரும் அந்த நாட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க. எப்படி சாப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அவர் என்ன செய்யறது அப்படின்னு நடந்துகிட்டே இருந்தாரு. காசிங்கிற ஒரு ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க. அவரு சுடுகாட்டுல இருப்பாங்கல்ல, அங்க போய் வேலை பார்த்தாரு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சந்திரமதியா அதுக்கு மேல கஷ்டப்பட்டாங்க. அவங்க ராணியா இருந்தவங்க தானே, அவங்களுக்கு வேலையே செய்ய தெரியாது. அப்படி கஷ்டப்பட்டாங்க. அவரோட பையன் லோகிதாசனுக்கு ஒரு வேலையும் தெரியாது. அவன் அந்த காட்டுல போய் விறகெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு வருவான். சாப்பாடே கிடைக்காது. இப்பதான் அந்த சாமியார் வந்தாரு மறுபடியும். அவர் போய் நேரா ஹரிச்சந்திர மகாராஜாட்ட போய், இப்ப ஒரே ஒரு பொய் சொல்லு, நான் உன்னோட நாட்டை திருப்பி கொடுத்துடுறேன்னாரு. அப்ப மகாராஜா என்ன சொன்னாரு, பொய்யே சொல்ல மாட்டேன், எனக்கு அந்த நாடே வேண்டாம், நான் இப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அடிமையாவே வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு அப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாளைக்கு வீட்டுக்கு விறகு வேணும்னு லோகிதாசன் என்ன செஞ்சா, காட்டுக்கு போனான் விறகு எடுக்கிறதுக்கு. கொஞ்ச நேரம் விறகு எடுத்துட்டு இருந்தோன்னு பார்த்தா ஒரு பாம்பு கடிச்சிட்டு லோகிதாசன் அம்மா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு அப்படியே கீழே விழுந்துட்டான், இறந்து போயிட்டான். லோகிதாசனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழுதுகிட்டே வீட்டுக்கு போறாங்க. அவங்ககிட்ட சொல்றாங்க, அம்மா அம்மா உங்க பையன் பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டாம்மா, காட்டுலயே இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. இவங்கள அப்படியே அழுதுகிட்டு காட்டுக்கு போறாங்க. அதுக்குள்ள இவங்க முதலாளி இருக்காங்கல்ல, இப்ப போக கூடாது, எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் நீ போகணும் அப்படின்னுட்டாங்க. அழுதுகிட்டே எல்லா வேலையும் செய்யறாங்க. சாயந்தரம் ஆனோடனே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க காட்டுக்கு போய் லோகிதாசனை பார்க்க போறாங்க. அந்த டயத்துலதான் அந்த காசி நகரத்து ராஜாவோட பையனும் காணா போயிட்டான். யாரோ ஒருத்தரோட அங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. இவங்கள பார்த்தாங்கல்ல, ராத்திரி நேரத்துல இவங்க மடியில லோகிதாசனை போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்கல்ல. அரசாங்க வேலையாட்கள்லாம் என்ன நினைச்சாங்க, இவங்கதான் திருடிட்டாங்க போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டாங்க, தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. வா அப்படின்னு ராஜாட்ட கூட்டிட்டு போயிட்டாங்க. ராஜாவுக்கு ஒரே கோவம். அவன் உடனே இந்த பொண்ணை கொண்டு போய் வாளால வெட்டிருங்க அப்படின்னு அவர் ஆர்டர் போட்டுட்டாரு. அது எந்த இடம் தெரியுமா, ஹரிச்சந்திர மகாராஜா வேலை பார்த்துட்டு இருந்தாருல அந்த இடத்துலதான் அந்த சந்திரமதியை வெட்டுறதுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. பாவம் அவர் என்ன செய்வாரு, ஒரு பக்கம் ஒய்ஃப் இப்படி இருக்காங்க, இன்னொரு பக்கம் பையன் பாம்பு கடிச்சு இறந்துட்டான், என்ன செய்வாரு அவரு. அப்ப மறுபடியும் அந்த சாமியார் வந்தாரு. ஹரிச்சந்திரா இப்பயாவது ஒரே ஒரு பொய் சொல்லு, எல்லாத்தையும் சரி பண்ணி தரேன் அப்படின்னாரு. எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பதான் கடவுள் வந்தாரு. ஹரிச்சந்திரா நீ நான் வச்ச பரீட்சையில ஜெயிச்சுட்ட, நீ பொய்யே பேச மாட்டேன்னு நான் இவர்கிட்ட சொன்னேன், இவர் தான் உன்னை பொய் பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு வேலையும் செஞ்சாரு. உன் மகன் செத்து போகல, உயிரோட தான் இருக்கான், உன் ஒய்ஃபும் நல்லா இருக்கா, உன்னோட நாட்டுக்கு போய் நீங்க எல்லாம் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொன்னாரு கடவுள். கடைசி வரைக்கும் பாரு, பொய்யே பேசாம ஹரிச்சந்திர மகாராஜா இருந்தார்ல, அதனாலதான் அவரை இன்னி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம கொண்டாடுறோம். எப்போதும் உண்மை பேசுறதுதான் ரொம்ப நல்லது. உண்மையே பேசணும், பொய் பேசக்கூடாது. குட்டி குட்டி பொய்யா அது வளர்ந்துகிட்டே இருக்கும் அந்த பொய். இனிமே உண்மையே பேசணும். அடுத்து வேற கதை 4